ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விர்ச்சுவல் பாக்ஸில் காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க விர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி காலி லினக்ஸ் ஏற்றலான்ட்டு பார்க்கலாம். ஓகே, நீ கொடுங்க, எப்பொழுது பண்ணுற மாதிரி தான். சிக்ஸ்டி ஃபோர் பிட் நான் வச்சுருக்கேன், அதனால் 64 தானே செலக்ட் ஆகிருக்கு. 32 வச்சுக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துங்க. ஓகே, ஃபோல்டர் வந்து கேட்குது. ஸ்டூன்னு சொல்லி வச்சுட்டு ரெண்டாவது கால் நெக்ஸ்ட் வைக்கிறப்ப மிஷின் ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு கேட்கும். ஸோ அதனால் ஃபோல்டர் நேம் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணியாச்சு. நான் 1 GB வச்சுக்கிறேன். டிக் பண்ணது அப்படியே விட்டுருங்க. மற்றதெல்லாம் 64 GB வச்சுக்கிட்டேன். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ போய் செட்டிங்ஸில் போயிட்டு போன வீடியோ பண்ண மாதிரி தான் கண்ட்ரோல் எம்டியாக இருக்கும். கால்னிக்ஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் எந்த ஃபோல்டர்னு சூஸ் பண்ணி டிஸ்க் ஃபைல்னு போய் கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கோ அதை போய் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம். நான் இங்கே நான் ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டார்ட். கேன்சல். கிராஃபிக்கல் இன்ஸ்டாலேஷன்னா இங்கே போனால் மவுஸ் ஒர்க் ஆகாது. கால்னிக்ஸ் பொறுத்து தான் சில டைம் ஒர்க் ஆகலாம். கீபோர்டு வச்சு தான் நீங்கள் பண்ணணும் எல்லாமே. நீங்கள் பூட்டபுளாக யூஸ் பண்ணாலும் இதே தான் இன்ஸ்டாலேஷனு. இன்னொரு வேறு வழியிலையும் பண்ணலாம். இந்தியா கொடுத்துறேன். கீபோர்டுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷு. கால்னிக்ஸ் வந்து விர்ச்சுவல் பாக்ஸுக்கு தனியாக இருக்கும். அது டவுன்லோட் பண்ணாமல் நான் சாதாரண கால்னிக்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். கால்னிக்ஸ் இப்போ 3 பிரிச்சிருக்காங்க. இன்ஸ்டாலரு, நெட் என்டர், லைவ். நான் இன்ஸ்டாலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்வர் அட்ரஸ் கேட்குது, ஆனால் கண்டினியூ கொடுத்துங்க. ஹோஸ்ட் நேம் காலினே இருக்கட்டும், டொமைன் நேம்லாம் வேணாம். சப்போஸ் ஏதாவது வேணும்னா கொடுத்துக்கோங்க. ஃபுல் நேம். முன்னாடி கால்னிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ரூட்டுன்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டால் போதும், யூசர் ரூட்டுன்னு இருக்கும். ஆனால் இப்போ வந்து கால்னிக்ஸ் வந்து நம்மளே கொடுக்குற மாதிரி தான் யூசர் நேமு. அது எவ்ரிதிங் டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சு. கண்டினியூ. யூஸ் என்டையர் டிஸ்க்குன்னு கொடுத்துருங்க. என்டையர் டிஸ்க் வந்து நான் 64 கொடுத்தது வந்து 68ன்னு எடுத்துக்கிச்சு. ஓகே, புதுசாக வந்து யூஸருக்கு வந்து இது ஒரே பட்டன்ஸ் இருக்கணும். நான் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்கலான்னு இருக்கேன். சரி, உங்களுக்கு ஒன்று இதை போட்டுக்கிறேன். ஓகே, நான் எல்லாத்தும் ஒரே பார்ட்டிஷனில் நோட்டு போட்டுக்கிறேன். கண்டினியூ.
எஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும். நான் நெட்டை கனெக்ட் பண்ணதுனால இப்போ கேட்குது. கண்டினியூ கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு மாதிரி வந்துடும். கண்டினியூ கொடுத்துட்டேன். கோ பேக் போகும்போது நெட்வொர்க் மிரர் எல்லாமே நான் போகிறேன். இது புதுசாக வந்திருக்கு. கால்னிக்ஸில் இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு. இதுக்கு நான் எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். எல்லாமே டிக் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இப்போ மவுஸ் வந்துடுச்சு. அந்த கர்சர் வந்துடுச்சு. யாரோ அதில் சில டைம் வரும், சில டைம் நடுவில் வரும். இந்த இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான் ரொம்ப நேரம் எடுக்கும். ஓகே, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இது பூஸ்ட் லோடர். இது டவுன்லோட் பண்ணி ஆகணும். எஸ்ன்னு கொடுத்துட்றேன். அதாவது எந்த பார்ட்டிஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கேட்கும். நான் இந்த பார்ட்டிஷன் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ காலி கொடுத்தாச்சு. என்ட்ரு கொடுத்துட்டேன். இந்த ஏபிடி மிரர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணல, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்துடுச்சு. ஸோ நம்ம கால்னிக்ஸ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க கால்னிக்ஸு. இது வந்து சாதாரணமாலாம் நம்ம ஃபோனு மாதிரி இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகும். விண்டோஸ் மாதிரிலாம் கிடையாது. நம்மளே ப்ரோக்ராம் போட்டால் தான் இன்ஸ்டால் ஆகும். இதிலே கிட்டத்தட்ட
டிஃபால்ட்டாகவே ஒரு கன்ஃபார்ம் ஒரு 100 ஆப் இருக்கும் ஹேக்கிங்காகவே. இன்ஃபர்மேஷன் கேதரிங்கு, அனாலிசிஸு, பாஸ்வேர்டு அட்டாக்கு, ஒயர்லெஸ் அட்டாக்கு, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும் இதுலையே. நம்ம விண்டோஸில் சிஎம்டி மாதிரி இல்லை டெர்மினல் அது வந்துடுச்சு. டெர்மினலு அதே மாதிரி ஃபோல்டர் எல்லாமே இருக்கும். ட்ராஷு, ஃபைல் சிஸ்டம், ஹோம் அதெல்லாம் சேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் எவ்ரிதிங் ஒய்டி. பை பை, see you later, டாட்டா. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதாக வேணாவது ஓஎஸ் போடணும் வேணாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் யாராவது புதுசாக யாராவது வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.